ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு எல்லா வளமும், நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமார வேண்டிக்கிறேன். ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நாம 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலே இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமா அமையுங்கிற நம்பிக்கையில இந்த 2025 ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லைன்னா கூட குரு ஒருத்தரே போதும் உங்களை தூக்கி நிறுத்த. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல குரு இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லாவே இருக்கீங்க. உங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே வாசலோட ஓடி போயிடுது. ஏன்னா சனி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். ராகும் அப்படிதான் இருக்கார். பத்தாததுக்கு கடந்த 2 மாதமா உங்களுடைய ராசி அதிபதியும் நீச்சமாகி இருந்தார். இது எல்லாத்தையும் கடந்து நீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா அது குருவோட பார்வையால தான். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு ஒரு இடத்த பார்த்தாலே அந்த இடத்துல இருக்கிற தோஷம் எல்லாமே விலகி போயிருக்கு. குருவோட பார்வைக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. அந்த குரு ஒருத்தர் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கார் உங்களுடைய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாகிறது நீங்க வலுவில்லாம போகிற அமைப்பை கூட குரு உங்களுடைய ராசியை பார்த்து பலப்படுத்துறதுனால நிவர்த்தி செய்கிறார். இந்த மாதமும் அப்படிதான் இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். வக்ரமாகி இருக்கார். இதுவும் ஒரு பலம் இல்லாத அமைப்பு, சாதகம் இல்லாத அமைப்பு. ஆனா கூட நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுடைய 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய லாபாதிபதி புதன். விருச்சிக ராசிக்கார இளைஞர்களுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுக்கிற எல்லா கிரகமும் நல்ல நிலைமையில இருக்கு. புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு திருமணத்தை கைகூடி வர அமைப்பை ஏற்படுத்துது. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு ஏற்ற வயதுல இருக்கிறவங்க நீங்க இப்ப தாராளமா திருமணம் செய்துக்கலாம். வரன் உங்களை தேடி வரும். உங்களுக்கு பிடிச்ச வரன் அமையும். இந்த மாதிரி நேரத்துல திருமணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம திருமணத்திற்கு ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம். உங்களுடைய சக தோழர்கள், உங்களுடைய தோழிகள் இவர்களுடைய நல்ல ஒரு உறவு இருக்கும். உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு உதவிகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணமும் கைகூடி வர அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனது புத்துணர்ச்சியா தான் இருக்கு. உடல் நலத்திலையும் எந்த கோளாறும் இல்லை. அப்படியே ஏற்பட்டா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். ஏன்னா செவ்வாய் 8ல இருக்கார் இல்லையா, வக்ரமாயும் இருக்கார். அது சில சில உடல்நல குறைகளை கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்துல கொடுக்க தான் செய்யும். ஆனாலும் பெருசா பாதிப்புகள் இருக்காது. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி அர்த்தாஷ்டம சனியா செயல்பட்டு உங்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதம் அதற்கும் ஒரு நிவர்த்தி என்னன்னா, 4ஆம் இடத்துல சுக்கிரன் போய் அமர்ந்து அந்த சனியை ஒரு பாசிட்டிவ் கிரகமா மாத்துறதுனால சனி உங்களுக்கு அவ்வளோ பெரிய கெடு பலன்களை கொடுக்க மாட்டார். இதுவரைக்கும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைகளையே கொடுத்துட்டு இருந்த சனி கூட இந்த மாதம் அந்த விஷயத்துல எல்லாம் வீடு வாகனம் தாயார் இந்த மாதிரி அமைப்புகள்ல எல்லாத்துலேயும் உங்களுக்கு நன்மைகளையும் அதுல ஒரு சாதகமான பலனையும் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுக்க போறார். வீடு கட்டுறவங்க வீடு கட்டி முடிக்காதபடி பல பிரச்சனைகளை பல தொல்லைகளை சனி கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் தீர்ற ஒரு மாதமா இருக்கும் இந்த ஜனவரி மாதம். அம்மாவோட உடல்நிலை மட்டும் இல்லை, அம்மா கூட இருக்கிற ஒரு உறவு கூட ஒரு நல்லா இல்லை. எப்பவும் அம்மா கூட பிரச்சனை, அம்மா வழி சொந்தங்களோட பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை கூட இப்போ மாறும். இந்த மாதம் மாறும். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால சில பல தொல்லைகளும் இருக்கு, நன்மைகளும் இருக்கு. 50% தொல்லைகள் 50% நன்மைகள் அப்படிங்கிற அமைப்புல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு போயிட்டு இருக்கு. ஓகே, பெருசா 100% தொல்லைகளா இருந்தால் தான் கவலை பண்ணணும், பரவாயில்ல. 50% தொல்லையா இருந்தாலும் 50% பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா அடுத்தது ராகுக்கு இது பயிற்சி வரும்போது ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுவார்.
5ஆம் இடத்துக்கு சனி போனாலும் இதே அமைப்பு தான் ஏற்படும் உங்களுக்கு. குருவோட பார்வை 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசி, 3ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் விலகுறதுனால, உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு நல்லாவே வந்துட்டுருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்த குரு பார்க்கறதுனால, பண வரவுக்கு எந்த குறையும் இல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. லாபாதிபதியும் 2ஆம் வீட்ல, தன வீட்ல இருக்கார். அதனால நல்ல லாபம் இந்த மாதம். ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். ஏற்கனவே பண வரவுக்கு எந்த தடையும் இல்ல. இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பணம் வரும். தனவரவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். குடும்ப சூழ்நிலையும் அப்படிதான். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ற அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படுற அமைப்பு. கணவனால மனைவிக்கும், மனைவியால கணவனுக்கும் உதவிகள், கருத்து ஒற்றுமைகள் இதெல்லாம் ஏற்படுற அமைப்பெல்லாம் இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்த பார்க்கறதுனால சில வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதம் ஏற்படும். ஆனா அதுவும் பெரிய அளவுக்கு உங்கள பாதிக்காது. இந்த வாக்குவாதத்தையும் நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லதுதான். மாணவர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த படிப்பு தடை, கல்வி தடை இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அகலும். அடுத்ததா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல வர சனி பெயர்ச்சியில உங்களுக்கு முற்றிலுமா அந்த கல்வி தடை அகலும். படிப்புல இருந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும். இப்ப இந்த மாதமே அதற்கு முன்னேற்பாடா படிப்பு விஷயத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த கிரகம் எந்த பிரச்சனை கொடுத்தாலும் குரு உங்களை காப்பாத்துறார். 4ஆம் இடத்த சனி கொஞ்சம் அடக்கி வாசிக்க இருக்கார். சனி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலையில இருக்கார். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமா தான் இருக்கும் நிச்சயமா. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.